ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னெல்லாம் சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ரத்த பொரியல் அண்ட் மட்டன் சிக்கன் பிரியாணி. இதை தான் நம்ம சமைக்க போகிறோம். எதில்? விறகடுப்பில் சமைக்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன்ல, எவ்ரி சண்டே வந்து நம்ம ஸ்பெஷலாக தான் சமைக்க போகிறோன்னு. அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ரத்த பொரியல் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு. ஹீட் ஆனதுமே வந்து இப்போ ஆயில் ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டுமா சோம்பு போட்டோம். அதுவும் நல்லா பொரியுது. அடுத்தது என்ன? சீரகம் போடுறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆனியன், பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா. வேறமா? ஓகே, இப்போ இதை வதக்கிக்கலாம். நான் பண்ணவா? ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் என்னம்மா? இஞ்சி பூண்டு. எவ்வளோ வெயில் பார்த்தீங்களா ரைட்? செம்ம வெயில். எங்கள் வீட்டு மொட்டை மாடி. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி மண் அடுப்பில் சமைக்கிறதுனால சீக்கிரத்தில் பயங்கரமாக ஹீட் ஆகிடும். அண்ட் சீக்கிரத்தில் வதங்கிடும். நான் வதக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரத்தத்தில் கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. சொல்லல, நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்ச ரத்தமும் ரெடியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், அதை போட்டு வதக்கிக்க வேண்டியது தான். என்ன பண்ணணும் மம்மி? எனக்கு தெரியாது, இப்படி விட்டுடுறேன். அம்மா பண்ணட்டும். ஸோ மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூள் இல்லை, குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேக வைக்க வேண்டியது தான். எங்கள் வீட்டில் நாங்கள் ரத்த பொரியல் இப்படி தான் பண்ணுவோம். ஒரு சில பேர் வந்து இட்லி குக்கரில் வந்து அவிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு செய்வீங்க. பட் இந்த மெத்தடில் தான் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாலாம் இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. நீயே சொல்லுமா, நான் என்ன டப்பிங் ஆர்டிஸ்டா? தேவைப்பட்டா பேப்பர் தூக்கலாக போடுவீங்களா? ஆமாம், லாஸ்ட்டில் தூக்கலாக இருக்கிறதுக்கு தூவிப்பீங்களா? சரி, இது வேகட்டும். ரத்த பொரியல் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்வோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா. நெக்ஸ்ட்டு பிரியாணியாம்மா? சேர்வை பண்ணிடலாம். லாஸ்ட்டில் பிரியாணி அப்படி தான் போட்டுடலாம். அப்படியா? ஆமாம். ஓகே. ஏன்னா அப்போ நம்ம வந்து நெருப்பு கட்டியெல்லாம் எடுத்து ஆனால் கழிச்சிடுவோம். தணல் குறைஞ்சி ஒன்றா பார்த்துட்டு தம் கட்டி அப்படியே பண்ணுவோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் சேர்வா. குழம்பு ரெடி ஆனது. ஓகே, ரத்த பொரியல் ரெடி ஆனதுமே நெக்ஸ்ட் வந்து மட்டன் சேர்வா. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. மாரி பெரிய பீஸாக இருந்தால் ஜல்லிக்கண்டில் இப்படி உடச்சி விடுங்க. நல்லா இருக்கும். நம்ம கையால் போட்டு கரைச்சி செய்கிறது நல்லா இருக்கும். கட்டி இல்லாமல் உடைக்கலாம். அது நல்லா இருக்கு. இதுதான் செய்யணுங்க. அந்த கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு சுண்டி நல்லா வரணும். அப்போ தான் அந்த கவிச்சி வடலாம் போகும். லாஸ்ட்டில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பெப்பர் தூள் கூட தூவி போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும். ஓகே சார். இன்னும் கொஞ்சம் சுண்டணும்லம்மா? இன்னும் நல்லா இன்னும் ட்ரை ஆகணும். ஓகே,
சொன்னேன்? உனக்கு தான் என்ன கோசம்? அடுப்புல சமைக்கிறது. அடுப்புல சமைக்கிறது நீ எனக்காக சமைக்கிறியா? கேஸ் அடுப்பு வந்தா 1 hour போதும். டக்குன்னு சமைச்சு முடிச்சிடுவேன், எல்லாம் ரெடி பண்ணி. என் பொண்ணு கோசம் தாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன்ல, வீடியோ மட்டும் செய்யக்கூடாது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல வராங்க. அவங்க வேற ஒன்றும் சொல்ல வரல. அதானே? இப்போ பாரு, பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஆமாம். ஆன் பண்ணிட்டியா? இப்போ நம்ம வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம். கேமரா எப்பவுமே ஆன்ல தான் இருக்கு. காரத்தை அந்த மாதிரி போட்டுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுருக்கோம், மிளகாய் தூள், பெப்பர் தூள் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் காரம் நல்லாவே சாப்பிடுவேன். அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. வரைக்கும் நல்லா ட்ரையாக இருக்குது, தண்ணியெல்லாம் சுண்டி போட்டு. ரத்த பொரியல் வந்து சமைச்சிட்டு சூடாக பிளேட்டில் போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்கும். ரசம் சாதத்துக்குலாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ரத்த பொரியல் சும்மாவே கூட சாப்பிடலாம். சும்மாவே சாப்பிடலாம். ஓகே, நல்லா இருக்கும், உடம்பு நல்லது. ஸோ ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாவ், எப்படி இருக்கு பாருங்க. நைஸ். அவ்வளோதான், எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக. நெக்ஸ்ட்டு மட்டன் சேர்வா செய்ய போகிறோம். பிரியாணி. எஸ், பிரியாணிக்காக மட்டன் சேர்வா செய்கிறோம். ஸோ இப்போ மண்பானையில் செஞ்ச கடாய் இதில் தான் பண்ண போகிறோம். இப்போ இதை வச்சுருக்கோம். அந்த கடாய் வந்து கொஞ்சம் அனல் ஆகட்டும். காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய்லாம் ஊற்றி தாளிக்கிறதுலாம் பண்ணலாம். ஸோ கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3த்துல தான் சமைச்சி சாப்பிடுவோம். ஸோ பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வேறு என்னம்மா போடுறீங்க? ஓகே, அந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா பொரியுது. நெக்ஸ்ட்டு சீரகம். என்ன பண்ண போகிறீங்க? சின்ன வெங்காயங்க, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக. நம்ம உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரத்தில் வதங்கிடும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி எதனால இதில் கொஞ்சமாக பண்ணிடுவோம்னா, மட்டன் வேக சொல்ல அதில் வெங்காயம் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு சூப்பு மாதிரி பண்ணி வேக வச்சுருக்காங்க. ஓகே, அதனால தான் இதில் கம்மியாக போட்டிருக்கீங்க. நம்ம அதனால தான் கம்மியாக கறி பழம் மாதிரி போட்டுருந்தோம். பாப்பா கொஞ்சம் வேணால் அந்த சூப் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீட்டில் குட்டி பாப்பா இருக்காங்க. அவங்களுக்கு மண்டேன்ற பாருங்க, சண்டே ஆனால் அவங்களுக்கு மட்டன் சூப் வச்சு அதில் சாப்பாடு பிசைஞ்சு கொடுப்போம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வணங்கி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு. நல்லா இருக்கு. வதங்கிடுச்சுங்களா? நம்ம இது வேக வச்சுருக்கோம்ல. ஓகே, இதை நம்ம இதில் போட்டு. ஓகே, ஆல்ரெடி அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே இருக்குது. ஓகே, வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. கேமரா ஆல்வேஸ் ஆன். ஆனில் இருக்கான்னு கேட்க வேண்டாம். ஆல்வேஸ் ஆன். குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு, காரத்திற்கு ஏற்ப. எஸ், ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம். சூப்பில் ஏற்கனவே உப்பும் போட்டாச்சு, கொஞ்சம் மஞ்சள். அதனால் உப்பு போடும்போது பார்த்து போட்டுருக்காங்க. சூப்பில் வந்து ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது அதுலேயும் உப்பு போட்டிருக்காங்க. வெங்காயம் வணங்கும் போதும் போட்டிருக்காங்க. அதனால் உப்பு வந்து பார்த்துக்கோங்க, தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா, மட்டன் குழம்பு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க.
ஸோ இது இப்போ தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது சைஸ் இல்லைங்க, எது பார்த்தாலும் செட் ஆகல. சரி ஓகே, கொஞ்சம் கொதி வரட்டும் நாங்கள். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு மட்டன் சேர்வா ரெடி ஆகிற கேப்பில் இந்த ரத்த பொரியில் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துருவோமா? சூடாக சூட இருக்கு. அதான் சொல்லுது. ஃபஸ்ட்டு நேயர்கள் ஆகிய உங்களுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் எனக்கு ஒரு வாய். சூப்பராக மேம், டேஸ்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கு. செம்மையாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்க, இது பழைய மெத்தட் தான். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் சொல்லி தருவாங்க. ஆமாம், எங்கள் பாட்டி செய்கிற மெத்தட் இது. நானும் எப்பவுமே இதே மாதிரி ஆக்சுவலி இப்போ எங்கள் பாட்டி ஆக்சுவலி உயிரோட இல்லை, பட் அவங்க செய்கிற அதே டேஸ்ட்டு தான் இது. நல்லா இருக்குங்க, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் சமைச்சு பாருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது தேங்காய் கூட பார்த்தீங்கன்னா பட்டை, சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு நம்ம 2 உடச்சிக்கலாம். உடச்சக்கல்ல இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு பார்த்துப்போம். உப்பு இப்போ செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. இதை கொதிக்கட்டும். மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு தோ இருக்குது, இங்கேயே இருக்குது முன்னாடியே. பார்த்து. எஸ், குழம்பு கொதிக்கட்டும். தெரியுதுங்களா எப்படி வெயில் அடிக்குது பாருங்களேன். நான் இந்த பக்கம் இந்த செடி பக்கம் வந்து நான் உட்காந்துட்ருக்கேன். அதுவும் மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஷெட்டு போட்டிருக்கோம். ஆக்சுவலி மொட்டை மாடியில் அங்கே தான் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். அதுக்குள்ளேயும் உட்கார முடியாது, நம்ம வெந்துடுவோம். இதுக்கு கீழே தான் நிழலில் உட்காந்துருக்கேன். இந்த செடிங்களோட பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த புகை நெருப்பு அனல் வேறு ஃபேஸில் படுது. இதெல்லாம் வந்து யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக தான். நீங்கள் வீடியோ பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே. கீழே இருந்து ஒவ்வொரு திங்ஸாக வந்து அவங்களுக்கு ஞாபகம் வர வர இதை எடுத்துருவா, அதை எடுத்துருவா. எத்தனை தடவை கீழே மேலே ஏறி இறங்குறது. இப்போ ஃபைனலாக கூட வந்து நான் கீழே போனப்போ சொன்னாங்க, பிரியாணி தம் போடுறதுக்கு மேலே வெயிட் வைக்கணும், அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வரணும். அப்போவே நான் ஃபோனில் கேட்டேன் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமான்ட்டு. போன வாரமும் இதே தான். ஒன்றுத்தையும் மறந்து நான் அத்தனை தடவை மேலே கீழேன்னு ஒரு தடவை தானே மேலே கீழே ஏறி இறங்குறா. அதுக்கே முடியலையா? 2வது தடவை கேட்டேன் தானே. ஏன் கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு பாருங்களா? சரி, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். குழம்பு தான் கொஞ்சம் கட்டியாக இருக்கு. சரி, அதை விடு. ஃபோனில் கேட்டல வேற ஏதாவது வேணுமான்னு. எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. இல்லை கைஸ், எல்லாம் இல்லை, ஒன்றுத்தையும் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா? ஆக்சுவலி இங்கே மேலே இங்கே ஷெட் இருக்கு இல்லையா, இங்கே ஆக்சுவலி வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். துணி துவைக்கிறதுக்காக தான் அந்த செட்டப் போட்டது, மிஷின் வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே கொஞ்சம் பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா உள்ளேயே வந்து நம்ம சமைச்சிடலாம். இல்லைம்மா? ஆமாம் சமைச்சிடலாம். கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. மட்டன் சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறாங்க. எஸ் மம்மி. கொஞ்சோண்டு இது வந்து இப்போ வந்து தூள் ஆகாது, ஏன்னா நான் கேஸ் எடுத்து கஸ்தூரி மேத்தி போட்டாச்சு. ஆக்சுவலி சேர்வான்றது கொஞ்சம் தண்ணி குழம்புன்னுவாங்க. இது தண்ணியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. நல்லா இருக்கு பார்த்தீங்களா? வெயில். எஸ், இங்கே இந்த பக்கம் மட்டும்தான் நிழல் இருக்குது நமக்கு. அந்த பக்கம் போனால் வெயில். சூப்பரா இறக்கிடலாமா? இப்போ சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனை வந்து நம்ம மசாலா தடவி ரெடி பண்ணிக்கிறோம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், சீரகப்பொடி, தயிர், உப்பு, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா பசஞ்சு நம்ம சிக்கனை வந்து ஒரு எவ்வளோ நேரமா? ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம். ஸோ மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும்.
பிரியாணி பண்ண போகிறோம் கைஸ். இந்த மண் சட்டி, இந்த மண் பானையில் தான் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு தடவை மண் பானையில் பண்ணியிருந்தோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ திங்க் 2 years பேக் நினைக்கிறேன். அப்போ வந்து பண்ணியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. இதே பாத்திரத்தில் தான் பண்ணோம். ஸோ இன்றைக்கி அதில் தான் பண்ண போகிறோம். ஹீட் ஆகிடுச்சா? ஹீட் ஆகலை. நெய் ஆட் பண்ணிக்கலாம். டக்குன்னு சூடாயிருது பாத்திரம். அடுப்பு சரி, அடுப்பு இதெல்லாம் நீ தான் பண்ண. எண்ணெய், நல்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தும்பி 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 துள்ளோ, அங்கதான் மம்மி இருக்கும். ஆஹா, அழகா இருக்கு இந்த தும்பி. பட்டல அவங்க போட போறியா? வந்துடுறேன். பிரியாணி இலை, கடல் பாசி, ஜாதி பத்திரி, ஏலக்காய், பட்டை, லவங்கம், ஸோ எல்லா ஸ்பைசஸும் போட்டாச்சு. சோம்பு கொஞ்சம், இப்போ என்ன மம்மி போட போறீங்க? ஆனியன் போடுங்க. அதான் அது ஆனியன் ஆட் பண்ணிட்டு நல்லா இருக்கும் பிரியாணி. ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். மம்மி இந்த கரண்டி இல்லை, அந்த கரண்டி மாற்றி வச்சுட்டு. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணுறோம். மறுபடி வதங்கிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்ம சாம்பார் வேணும். கருவேப்பிலை எல்லாம் போட்டா சரி. சாம்பார் நேயர்கள் கேட்பாங்களே, என்னம்மா பிரியாணியில் கருவேப்பிலைன்ட்டு. பிளேட்ல இருந்ததுல நம்ம சாம்பார் ஆக்சுவலி குழம்புக்கு ரத்த பொரியலுக்குலாம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதான் கொஞ்சம் 2-3 கருவேப்பிலை மீந்தது. எல்லாமே சேர்த்து போட்டாச்சு. சாம்பார் வேணாம், இந்த வெங்காயம் நம்ம கோல்டன் கலர் வரதுனால பிரியாணி நல்லா இனிப்பாக டேஸ்ட் வரும். ஆமாம், அது எவ்வளோ வெங்காயம் போட்டால் வதங்கி கம்மியாக தான் இருக்குது. சின்ன வெங்காயம் அதுக்குள்ளே இதாகிடுச்சு. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம தயிர்லாம் போட்டுருக்கோம்ல. ஆமாம், அதனால் மசாலா மிளகாத்தூள்லாம் போடுறதுனால அப்படியே கிண்டுறேன். ஜல்லிக்கண்டில் பண்ணுறேன்னு பாருங்க, இதுதான் எனக்கு வாட்டம். ஆனால் சட்டியில் ஒரு அது மாதிரி மேலாக்கா கிண்டுவேன். மரக்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் உடஞ்சிடும். இதுதான் நல்லா நம்மளுக்கு கிண்டுறதுக்கு பாருங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிக்கனை வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதை தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா ஓகே, உப்பு எல்லாம் மசாலா எல்லாம் வந்து அதிலே இருக்குது. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கன் நல்லா வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டு டம் கட்டுற வேலை தான். இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம். புதினா தெரியுதா?
ஃப்ரெஷ் லீவ்ஸ். இங்கிருந்து தான் பிரியாணிக்கு நாங்கள் எடுக்கிறோம். நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டம் கட்டிடலாம்ல. அதாவது நம்ம ரைஸ் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி டம் கட்ட போகிறோம். அந்த கட்டையெல்லாம் நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம். அந்த அனல்லே வந்து ரைஸ் வந்து டம் போடுறோம். ஸோ மேலே வந்து வெயிட் வச்சிடலாம். இப்போ வந்து வாழை இலை போட்டு டம் கட்டிக்கலாம். இந்த மாதிரி வாழை இலை போட்டு இப்போ டம் கட்டிடலாம். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆகிருக்குமா? சூப்பர் ஆயிடுச்சு. சூப்பர். பார்த்தீங்களா, நல்லா வந்துருக்கு பாருங்க. நல்லா வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான், பிளேட்டில் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாடியிலேருந்து கீழே வந்தாச்சு. ஸோ நானும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க சாப்பிடலாமா? சிக்கன் பிரியாணி, மட்டன் சால்னா அண்டு மட்டன் ரத்த பொரியல் ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாமா? சுடுதுங்க. ஆனால் சரி சார், அந்த மண்பானையில் நம்ம பண்ணியிருக்கோம்ல அந்த பிரியாணி, வாழையோடைய இலையோட ஃப்ளேவரு நல்லா இறங்கி டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியை விட இந்த பிரியாணி வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் மட்டன் குழம்பு ஆட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செமையாக வந்திருக்கு. அதில் வந்து நம்ம இந்த குழம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து பிரியாணி வந்து சால்னாவோட சேர்த்து சாப்பிட பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒரு வாய். ஓ, எனக்கு ஒரு வாய். மட்டன் கிரேவி சூப்பராக இருக்குது. இப்போது ரத்த பொரியல் சாப்பிடலாம். மேலேயே சாப்பிட்டு பார்த்துட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரியா? இதே மாதிரி அடுத்த வாரம் வேறு ஏதாவது ஒரு சமையல் செஞ்சு அசத்தலாம். சரியா? சாப்பிட்டோமா? இப்போ நான் சாப்பிட்லாமா? நாங்கள் இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டுக்கோங்க. பாய்.